இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது எல்லாருக்கும் பயனுள்ள ரொம்பவே முக்கியமான விஷயங்க. ரயில் பயணம் போகிறீங்களா? அப்போ இந்த பதிவு வந்து கட்டாயம் பாருங்கள். நாம் சில சமயங்களில் நிறைய ஆபத்துக்களை சந்திக்க வேண்டியிருக்கும். பெண்கள் வந்துட்டு நகைகள் எல்லாம் நிறைய போட்டுட்டு தான் வர்றாங்க. ஒரு சிலர் அப்படி இல்லை. ஆனால் நான் இந்த பயணத்தில் பார்த்தப்ப இந்த பெங்களூர் டு ஹைதராபாத் போயிருந்தேன் இல்லையா, அப்போல்லாம் பார்த்திங்கன்னா பெண்கள் சர்வசாதாரணமாக கழுத்தை நிறைய நகையை போட்டு வர்றாங்க. நகை விற்கிற விலைக்கு வந்துட்டு காட்டுக்குள்ளெல்லாம் நிற்கிது இல்லையா, அந்த சிக்னலுக்கு வந்துட்டு நிற்கிது, ட்ரெயின் வந்து நிற்கிது இல்லையா, நம்மளோட பாதுகாப்பை நம்ம தான் பார்த்துக்கணும். அதுக்காக வந்துட்டு நம்ம ஒரேடிய நகையில் அள்ளி போட்டுட்டு போயிட்டு அப்புறமேலுக்கு அது திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறத விட நம்ம வந்துட்டு அதெல்லாம் வந்து நம்ம மற்றவர்கள் கண்ணுக்கு உறுத்தாத வண்ணம் போகிறது தாங்க ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நாங்களாம் வந்துட்டு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு மறந்துட்டு போயிட்டோங்க. பெரும்பாலும் வந்து ரயில்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் சாப்பாடு கிடைக்காமலாம் இருக்காது, கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் வந்துட்டு இந்த பெங்களூர் டு ஹைதராபாத் போகிற ரயிலில் நாள் சாயங்காலம் வந்துட்டு நைட்டு வந்துட்டு நாங்கள் வந்து ட்ரெயின் ஏறினோம். அடுத்து வந்திங்க மறுநாள் வந்து மதியம் தான் அங்கே போகிற முடிஞ்சிச்சு. ஒரு 11:30க்கு மேலே தான் அங்கே போய் இறங்கினோம். அப்போ வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சாப்பாடு கூட வரலைங்க உள்ளுக்குள்ளே. அதில் சில பேருக்கு தெரிஞ்சவங்க சாப்பாடு எடுத்துகிட்டே வந்துருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு சாப்பாடை மறந்து வச்சுட்டு போயிட்டோமா. இந்த அனுபவம் வந்து மற்றவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்துட்டு இந்த பதிவே போடுறேன். பெரும்பாலும் முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று வீட்டிலேருந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிருங்க, எடுத்துகிட்டு போகாதீங்க. அவ்வளோ ஒரு நைட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு பசி மயக்கம் இருக்கும். அதுவும் நம்ம வந்து ரயிலில் பயணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் ஏதாச்சும் சாப்பிட்லாம் போல் இருக்கும், அடிக்கடி பசிக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம சாப்பாடு எடுக்காமல் போனோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டுருவோங்க. மறுநாள் காலையில் வந்துட்டு ஒரு 8 மணிக்கு மேலே டீ வந்துச்சுங்க. ஒரு 9:30 மணிக்கு மேலே சமோசா வந்துச்சு 2 இடத்துல. நாங்கள் வீடு போய் சேர்றதுக்கு மதியத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அது வரைக்கும் அதாங்க எங்களுக்கு சாப்பாடே. இடையில வந்து ட்ரெயினில் வேறு எந்த ஒரு சாப்பாடுமே வரல. அதனால் பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு சாப்பாடு எடுக்காமல் போகாதீங்க. எக்காரணத்தை கொண்டு இந்த ட்ராவலில் பார்த்திங்கன்னு சொன்னால் அதே சமயத்தில் நம்மளோட உடைமைகள் மேலேயும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு பதிவு போட்டிருக்கேன், பெண்கள் வந்துட்டு இரவில் பாதுகாப்பாக பயணம் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலுமே எனக்கு வந்துட்டு ரொம்பவே ஆதங்கமாக இருக்குங்க. நிறைய பேர் வந்து நகைகளை போட்டுட்டு வர்றாங்க. எவ்வளோ விலை விற்கிது. நம்ம நகைகளை நாம் தான் பத்திரமா வச்சுக்கணும். அது நம்ம உயிருக்கே கூட ஆபத்தாக கூட முடியலாம். இந்த மாதிரி நகைகளை போட்டுட்டு போகிறது, நைட் நேரத்தில் பாத்ரூம்க்குலாம் போக வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அந்த நேரத்துலலாம் கழுத்து நிறைய நகையை போட்டுட்டு நம்ம போயிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்குமா. அதுவும் போக அந்த பாத்ரூம் கதவுக்கிட்டலாம் ஆள் நிற்கிறாங்க. அந்த மெயின் கதவு இருக்கும் இல்லையா, ட்ரெயினோட கதவு, அதுக்கு பக்கத்துலலாம் ஆள் நின்றுட்டு வர்றாங்க, சில சமயத்தில் உட்காந்துட்டு வர்றாங்க. இதெல்லாம் வந்து பாதுகாப்பே இல்லை இல்லையா. நம்மளோட பாதுகாப்பை வந்து நாம் தான் வந்துட்டு உறுதிப்படுத்திக்கணும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.